ஹை கைஸ், ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம எல்லாத்துக்கும் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு டாபிக் என்னென்னா, அடிக்கடி இந்த கோட்டை கேள்விப்பட்டிருப்போம், காட் வாண்ட்ஸ் யூ டு பி ஹாப்பி அப்படின்ட்டு. ஸோ எப்பப்பெல்லாம் இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களோ அப்போல்லாம் ஒரு 10 பேர் இருந்துருச்சு, நோ, காட் வாண்ட்ஸ் யூ டு பி ஹோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரெகுலராக கேட்டிருக்கோம் இல்லையா? கேட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஸ்வா? உங்களுடைய தாட்ஸ் என்ன? ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் கொஸ்டின் ப்ரோ. இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். வெரி குட் கொஸ்டின்றதால கேக்குறேன். ஆன்சர் சொல்லுங்க. வருது ஆன்சர் வருது. ஆன் தி வே ஆன்சர். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், விஸ்வா, யுவர் வியூஸ். God wants us to be happy, likes us to be happy அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், God wants us to be happy. But how do you define the happiness? ஏன்டே கொஸ்டின் அதுங்க. கொஸ்டினுக்கே மறுபடியும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ the world defined happiness, எப்படி world describe, I mean defines happiness ன்னு சொல்லலாம்னா, சிம்பிளாக சொல்லணும்னா absence of problems, presence of pleasure. Like mostly world வந்து it defines happiness as pleasure, possession, position, PPP, mnemonic. ஓகே, ஸோ ப்ளஷர்ஸ், எவ்வளோ பொசிஷன் வச்சுருக்கோம், என்ன பொசிஷனில் இருக்கோம். ஆல்தோ இது எதுவுமே இன்ஹெரண்ட்லி பேட் இல்லைன்னு நினைக்கிறேன் வேதத்தின்படி. ஏன்னா ஆண்டர் வந்து அவரே நம்மளுடைய ப்ளஷருக்காக நிறைய இதை இன்வென்ட் பண்ணியிருக்காரு, நம்ம என்ஜாய் பண்ணுன்றதுக்காக. பொசிஷனும் நாட் இன்ஹெரண்ட்லி பேட். பொசிஷன் ஆண்டர் அவருடைய நாமத்தை மேம்படுத்துறதுக்கு வச்சிருக்காரு. ஸோ இது எதுவுமே இன்ஹெரண்ட்லி பேட் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஈவன் தோ இது எல்லாமே டெம்பரரி அண்ட் ஃபேடிங், அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான். நீ கேட்டனால சொல்கிறேன், we live in a world where happiness is pursued at all cost. என்ன ஆனாலும் சரி மகிழ்ச்சி அடையணும், எந்த பண்ணியாச்சும் மகிழ்ச்சி அடையணும்னு பார்க்குற ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பீப்புள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஐ மீன் யூஸ்வலாக என்னன்னா, இன்னும் கொஞ்சம் பெரிய கார் இருந்துச்சுன்னா, என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் அதிகம் பணம் இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகம் என்ன சொல்றது, இன்னொரு நல்ல ஹெல்த் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா, இன்னும் வீடு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் டீப் இன்சைட் ஐ திங்க் மெனி ஆஃப் தம் ஆர் மிஸ்ஸிங் சம்திங். they are searching for something. என்ன சொல்றது, தவறான இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய தாட்ஸ் என்ன? பட் அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டதுனால சொல்லிடுறேன். ஐ மீன் சம் பீப்புள் வந்து சொல்றாங்க, எஸ், காட் வாண்ட்ஸ் யூ டு பி ஹாப்பி அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, ஆமா, காட் லவ்ஸ் யூ, ஸோ ஹி வாண்ட்ஸ் யூ டு பி ஹாப்பி அப்படின்றாங்க. சில பேர் நோ அப்படின்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், என்ன சொல்றது, he is more concerned about your holiness than your happiness அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராடிக்டிங் ஒப்பீனியன் உள்ள பீப்புளே நம்ம பார்க்குறோம். ஸோ அஸ் எக்ஸ்பர்ட் உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர் விஸ்வா. ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து இந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா 3 வார்த்தை இருக்கு. டிக்ஷனரிலையும் சரி பைபிள்லையும் சரி 3 வார்த்தை: ஹாப்பினஸ், ஜாய் அண்ட் ரிஜாய்ஸ். 3 இருக்கு. ஹாப்பினஸ், ஜாய், ரிஜாய்ஸ். ஓகேவா? இப்போ ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு நீட் பிஜி எக்ஸாம் வருது, ரேங்க் 1 டாக்டர் ஸ்டீஃபன் ஜான்டே, டாக்டர் ஸ்டீஃபன் ஜான்டேவின்னு வருது. அப்போ வருது, இப்போ ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ இன்னொருத்தருக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு கிடைக்குது, அதனால ஒரு ஹாப்பினஸ் வருது. இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வருது ஒர்க்கில். இன்னும் சில பேருக்கு நம்ம நினச்ச வீடு கட்டிட்டோம், நம்ம திடீர்னு காசு நல்லா நம்ம கிடைக்குது, இப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன், இப்படின்ற மாதிரி ஒரு அப்கிரேட், ஒரு சக்ஸஸ் இப்படி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீலிங்ஸ், விச் டிபெண்ட்ஸ் ஆன் த அவுட்வேர்ட் ஃபீலிங். அதாவது வெளியிலிருந்து நம்மளுக்கு தரப்போகிற ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு வர ஹாப்பினஸ் தான் நார்மலாக சொல்கிற ஹாப்பினஸ். நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ். இப்போ ஜாய்னு ஒன்று இருக்குது. ஜாய்னா என்ன அப்படின்னா, ஜாய் doesn't dependent on circumstances. ஓகேவா? அதே மாதிரி ஜாய் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் பட் த பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்.
ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஜாய் வந்து எப்படி தெரியுமா, அது வந்து தேவன்கிட்டருந்து வர்றது. ஜாய் கம்ஸ் ஃப்ரம் வித்தின், நம்மளுக்குள்ள வர்றது. ஸோ இந்த ஜாய் எப்படின்னா, நம்ம தேவன் நம்ம கூட தான் இருக்காருன்றதுக்கு ஒரு அசூரன்ஸ் தான் அந்த ஜாய். ஓகே, அது கம்ப்ளீட்டா வெளியில இருந்து வர்ற இதனால கிடையாது. அந்த ஹாப்பினஸ்ல நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம பிடிச்சது நடந்தா நம்ம ஹாப்பி ஆகலாம், பிடிக்காத நடந்தா நம்ம சேட் ஆயிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். பட் ஜாய் அந்த மாதிரி கிடையாது, ஃப்ரம் காட். ஸோ இப்போ ரிஜாய்ஸ் சொல்லும். மூணாவது ஒன்று ரிஜாய்ஸ். ரிஜாய்ஸ்னா என்ன அப்படின்னா, ரிஜாய்ஸ் இஸ் அ ஆக்ஷன் தட் வி ஷோ டு ஜாய். அதாவது எப்படின்னா, இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் டு ஜாய். ஓகே, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய். ஓகே, ஓகேவா? ஸோ அந்த ஜாய் வந்து நம்மளுக்குள்ள இருக்குன்றதை வெளியே காட்டுறது தான் அந்த ரிஜாய்ஸ்ன்னு சொல்றோம் நம்ம. ஸோ இந்த ரிஜாய்ஸ் வந்து நம்ம எப்பெல்லாம் பண்றோமோ அப்பப்பெல்லாம் நமக்குள்ள வந்து ஒரு ஜாய் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் இந்த மூணோட முக்கியமான விஷயம். நம்ம நிறைய நேரம் நம்ம மனசு கஷ்டமா இருக்கும், கவலையோட இருப்போம். அந்த டைம்ல நம்ம whenever we try to rejoice, மகிழ்ச்சியா இருக்கிறப்ப அந்த ஜாய் நம்மளுக்குள்ள இருக்குன்றது தெரியும். இது வந்து கர்த்தருக்குள்ள நடக்கிறது, காடால வர்றது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிளியர் டெஃபினிஷன் ஆஃப். நான் இவ்வளோ நாள் ஹாப்பினஸ், ஐ மீன் ஹாப்பி, ஜாய் அண்ட் ரிஜாய்ஸ் வந்து இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். ஏன்னா தமிழில் சம்டைம்ஸ் எல்லாமே சந்தோஷமா இருங்கள்ன்ற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகிறதுனால நான் வந்து எல்லாமே லைக் இன்டர்சேஞ்சபிளி சேம் மீனிங்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இவ்வளோ ரொம்ப ஆழ்ந்த சத்தியமா இருக்கு, தோண்டி எடுக்க வேண்டியது இருக்கு. ஆழ்ந்த சத்தியம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நீ என்ன சொல்கிறேன்னா விஸ்வா, ஹாப்பினஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஹேப்பன்ஸ். ரிஜாய்சிங் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ காட் இஸ். ஐ மீன் நீங்க சொல்ற ஒரு சம்மரி கரெக்ட் தானே? ஸோ ஹாப்பினஸ் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு சம் ஃபேவரபிள் சிச்சுவேஷன், ஏதோ ஒரு என்ன சொல்றது சக்ஸஸ்க்கோ ப்ரொமோஷனுக்கோ ஏதோ. வைல் ரிஜாய்சிங்ன்றது வந்து இட்ஸ் எ டிசிஷன் நம்ம மேக் பண்றோம், ரூட்டட் இன் கிரைஸ்ட், விச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ ஹாப்பினஸ் இஸ் அபவுட் ஹேப்பனிங். அப்புறம் ஜாயை பத்தி என்ன சொன்னீங்கன்னா, ஜாய் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் which comes from knowing Christ. அதாவது நம்ம வந்து ஆண்டவரோட பிரசன்ஸ்ல when we are rooted in his presence we get joy. அந்த ஜாய் எக்ஸ்பிரஸ் பண்றது தான் ரிஜாய்சிங். ஓகே, ஸோ ரிஜாய்சிங் இஸ் an expression of joy in action. கரெக்ட். ஓகே, நல்லா சம்மரைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து does God likes us to be happy? Yes, God wants us to be happy அப்படின்னு கேட்டதுக்கு yes. பட் இந்த ஹாப்பினஸ் இப்படிதான் டிஃபைன் பண்ணணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் a worldly thing. It's not because of the external things. இந்த ஜாய் அண்ட் ரிஜாய்ஸ் தான் காட் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பீப்புளுக்கும் சரி நம்மளுக்குமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஜஸ்ட் இது ரிஜாய்ஸ் இருக்கு, ஜாய் இருக்கு, இது ரெண்டுமே வந்து எப்படி நம்ம வந்து நார்மல் லைஃப்ல நம்ம எப்படி பார்க்கறது, அது ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் இட், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சொல்லி ஆகும், இல்லைன்னா புரியாது. ஏதாவது எக்ஸாம்பிள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் மனசுல வந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. பால் நம்மளுக்கு தான் எல்லாத்துக்கும் இருக்காரு. பால் பைபிள் போயிடலாம். Rejoice in the Lord always and again I say rejoice அப்படின்னு பால் வந்து பிலிப்பியன்ஸ் 4:4 சொல்றாரு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சபடி இது எழுதும்போது அவர் பேலஸ்ல இல்ல பிரிசன்ல இருந்து எழுதிருக்காரு. பிரிசன்ல இருந்து என்ன எழுதுறாரு? Rejoice in the Lord always and again I say rejoice. So Philippians வந்து ஈவன் தான் அவர் இங்க பிரிசன்ல இருந்து எழுதியிருந்தாலும் it is called the epistle of joy. எபிஸ்டில் தமிழ்ல சொல்ல போறோம் சந்தோஷ பிரமாணமா இல்ல ஐ மீன் கடிதம் மகிழ்ச்சியின் கடிதமா? ஓகே, மகிழ்ச்சியின் கடிதம் மகிழ்ச்சியின் நிருபம். ஓகே, so it's called as a epistle of joy, but still he wrote in prison. ஸோ ப்ரிசன் ஒன்னே நம்ம நினைக்கிற மாதிரி மாடர்ன் ப்ரிசன் மாதிரி இருக்காது அந்த டைம்ல. ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து டஞ்சன்ல ரொம்ப அன்ஹைஜீனிக்கான பிளேசஸ்ல பேசிக் நீட்ஸ் கூட பேசிக் சப்போர்ட் கூட இல்லாத இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க. என்ன சொல்ற, நம்ம சும்மா ஒரு லைட்டா கீரல் இருந்தாலே டிடி போட்டோமா அது போட்டோமா இது போட்டோமான்றோம். அங்கே துருப்பிடிச்ச சங்கிலியை வச்சு நாள் கணக்காக கட்டி போட்டு சாப்பாடு கிடைக்குமா தெரியல. ஐ மீன் the concept of modern prison is completely different from the prison. என்ன சொல்றது, வேற பால் ஆமா அவங்கலாம் இந்த prison வந்து is completely different from modern prison that we all know. ஸோ அது வந்து எப்பயுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். பட் yet Paul joy was not in his circumstances but it is in Christ. ஸோ அதனால தான் அவரால் வந்து இந்த மாதிரி சொல்ல முடிஞ்சுச்சு. நிறைய விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக this teaches us that joy is not
based on our circumstance, but on our relationship with Christ. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம்னா, ஜாய் நம்ம கொஸ்டின் என்னன்னா, does God want you to be happy? ஸோ பட் நான் ஃபர்ஸ்ட் இயர் டிஃபைன் பண்ணிட்டோம், காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி ஹாப்பி, பட் வாட் வி மீன் பை ஹாப்பி இஸ் ஜாய் இன் கிரைஸ்ட், ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட். அதுதான் நம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபார் அ பிலீவர், ஃபார் கிறிஸ்டியன், ஹாப்பினஸ், பீங் ஹாப்பி, பீங் ஜாய்ஃபுல் அண்ட் ரிஜாய்சிங் இஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் நாட் அ சஜஷன். அது வந்து இட்ஸ் அ கமாண்ட். We are commanded to be, we are commanded to rejoice. We are commanded to be joyful in the Lord. So joy is a command and not a suggestion. So அதனால தான் பால் சொல்றாரு, rejoice in the Lord always. Again அதை கூட emphasize பண்ணி சொல்றாரு, and again I say rejoice அப்படின்ட்டு, regardless of any circumstance. கண்டிப்பா, not only when life is good, life என்ன சொல்றது, even when life is like hell, still என்ன சொல்றது, we are commanded to rejoice in the Lord. அதனால தான் நம்ம வந்து பைபிள்லயே நமக்கு அழகான வசனம் இருக்கு, in his presence there is fullness of joy. அப்புறம் the joy of the Lord is our strength. சோ இதெல்லாம் வந்து சும்மா சொல்லல, அவங்க உணர்ந்து சொல்றாங்க. இட் பிகாஸ் இட்ஸ் ஸ்ட்ரெயிட்லி கம் ஃப்ரம் காட். சோ அதனால தான் வந்து அவங்க வந்து joy of the Lord is our strength. Presence, in his presence there is fullness of joy. So that means rejoicing is a choice of faith, not just a feeling. Happiness வந்து நம்ம ஏற்கனவே பேசணும், it's just a emotion, it's just a feeling. But இது அப்படி கிடையாது. Rejoicing is a choice of faith and not a feeling. So it is an act of trusting that God is in control even when our life feels out of control. ஸோ இன்னொரு இது நம்ம பார்க்கலாம், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். See, that's the keyword. சும்மா ரிஜாய்ஸ், நான் சும்மா ஆடிட்டு இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், என்ன ஆனாலும், ஐ மீன் that's not what Paul says. Paul சொல்றாரு, ரிஜாய்ஸ் இன் த லார்ட், in the Lord. So என்ன சொல்றது, if our joy is on our success, our health, our money, our fame, na when that fades, this will also go away. But when our hope and our joy is in Christ, என்ன ஆனாலும் சரி, it's unshakable, அது ஒண்ணுமே ஆகாது. So I think that's what we learn from Paul's life இந்த ஒரு இது மூலமா. கண்டிப்பா இது இன்னும் நிறைய உதாரணம் இருக்கு, சொல்லுங்க. அப்படியே ஒரு ஃபயர்ல தான் இருக்கீங்க, நிறைய அப்படியே வந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய நேரம் என்ன நினைப்போம்னா, ஹாப்பினஸ் வந்து லைக் does God want me to be happy அப்படின்னு, yes of course அப்படின்னு நினைப்போம். And actually yes, God commands us to be happy. He commands us to என்ன சொல்றது, rejoice in him. He commands us to be joyful. But இது எதுவுமே it is not என்ன சொல்றது பேஸ்ட் ஆன் ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்ஸ். நம்மளை சுத்தி நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே இது சார்ந்தது கிடையாது. அதுக்கு மேல. ஸோ இது ஒரு நல்ல உதாரணம் வந்து நம்ம வந்து பாலையும் ஷீலாவையும், ஷீலா அவங்கள வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம்னா, அவங்க வந்து ஆண்டவருடைய வேலையா தான் போயிருப்பாங்க. போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அசுத்தாவியை துரத்திருப்பாங்க ஒரு பொண்ணுக்கு. உடனே அந்த ஓனர்ஸ்லாம் வந்து இதனால நிறைய லாஸ் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி பயங்கரமா அடிச்சு ராடை வச்சு பீட் பண்ணி பிரிசன்ல போட்டுருவாங்க. சரி, நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவரே உமக்காக தான் போனேன், உங்களுடைய ஊழியத்தை செய்ய போனேன், இப்படி அடிச்சு போட்டாங்க, அடிச்சுட்டு இப்போ ஜெயிலில் போட்டாங்க, என்ன ஆண்டவரே இப்படி அப்படின்ட்டு இருப்போம். சரி, ஒன் மோர் திங் இஸ் லைக் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஐ டோன்ட் நோ என்ன சொல்றது, ஐ டோன்ட் நோ வாட் வி வில் டூ இஃப் வி ஃபேஸ் தி சிச்சுவேஷன், பட் ஐ எம் ஷூர் வாட் வி வோன்ட் டூ. இந்த நேரத்துல ஜெயிலில் உட்கார்ந்துட்டு நம்ம பாட்டு பாடுவோம்னா ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் லைக் அப்படிதான் இருக்கணும். பட் நம்மளுடைய ஆராய்ந்து பார்ப்போம், மேபி பண்ணுவோமா அப்படின்ட்டு. ஸோ பட் அந்த மாதிரி நேரத்துல அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டு அவங்க பாடியிருப்பாங்க? என்ன பாட்டு? என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நம்மளை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்ம அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சரி ப்ரோ, இப்ப பாடியாச்சு, நிலநடுக்க வந்தாச்சு, கதவு திறந்தாச்சு, இப்ப என்ன பாட்டு? வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, தள்ளமையால சூழ்நிலைகள் மாறியது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி தேவா, கிருபையிலே வாழுகிறேன் நாதா. ஐயோ சரி, அப்ப என்ன சொல்றது, இன்னும் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம்.
ஓகே, அடுத்த இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். என்ன, தாவீது. சரி, நம்மளுக்கு தெரியும் தாவீது வந்து பயங்கர அனாயிட்டடான ஒரு பர்சன். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அடுத்த ராஜான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னது இவங்க சொல்லுவாங்களே, அது என்னது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. அவ்வளோ பெரிய ஆளு, கோலியாத்தை ஒத்தாலான்னு போட்டு தள்ளினவர். இவ்வளோ பெரிய ஆளு சவுலுக்கு பயந்து ஓடுறாரு. சரியா, ஓடிட்டு அந்த ஆஷிஷ், அந்த காத் அந்த இடத்துல ஆஷிஷ் ராஜா அந்த இடத்துக்கு வராரு. அப்போ அவருக்கு என்ன சொல்றது, அப்போ அந்த பீப்புள் அவங்கள பார்த்துடுறாங்க, அந்த உள்ள பீப்புள் வந்து பார்த்து ரெகனைஸ் பண்ணிடுறாரு. இது வந்து அந்த சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 பாடின ஆளு தானே, இவரை தானே நம்ம பாடினாங்க அப்படின்னு ரெகனைஸ் பண்ணிடுறாங்க. உடனே தாவீதுக்கு இப்போ உயிர் பயம் ஆயிடுச்சு, போட்டு தெளிடுவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, பைத்தியக்காரனை போல நடிக்கிறாரு. லைக் இன்சேன் பர்சன். இப்படி தாடி எல்லாம் எச்சிய வடிய விட்டு சவத்தெல்லாம் கிறுக்கி அப்படியே பைத்தியக்காரனை போல இது பண்றாரு. இதை பார்த்து அந்த ஆஷிஷ் ராஜா பார்த்துட்டு, எங்க ஊர்ல ஆல்ரெடி போதுமான பைத்தியங்கள் இருக்கு, தம்பி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ அந்த அளவுக்கு இதை பாரு, லைக் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அடுத்து ஐ மீன் ராஜாவா போறவர், எவ்வளவு பெரிய ஆளுக்கு என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ நம்மளாம் இந்த மாதிரி நேரத்தில் இருந்திருந்தோம்னா ஆண்டவரை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி தள்ளியிருப்போம். ஆண்டவரே ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே அப்படி ஆயிடுச்சு, நீங்க என்னை கைவிட்டீங்க, உங்களுக்காக பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். சரி, அவர் அடுத்த ஒரு சாம் எழுதுறாரு. இந்த டைம்ல எழுதுனது தான் சாம்ஸ் 34. இட்ஸ் அ சாம் ஆஃப் கிராட்டிடியூட். அவர் எழுதுறாரு, ஃபர்ஸ்ட் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். பின்னாடி பார்த்தா பைத்தியக்கார மாதிரி நடிச்சு தப்பிச்சிருக்காரு, ஓடி இப்படி வந்திருக்காரு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், என் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. தமிழ்ல என்ன எப்படி, அது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம இமேஜினே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்க ஃபெய்த், என்ன சொல்ற, எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அவங்க பார்க்கவே இல்லை. ஆண்டவரே நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, வியாதியோ வறுமையோ, நீங்க தான். ஸோ ஐ மீன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம ஐ திங்க் தேர் என்ன சொல்றது, தேர் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அஸ் டு ஃபாலோ. இது தாவீது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். ஆமா, ஆக்சுவலி அது வேற லெவல் ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி விஷயத்துல, அந்த மாதிரி நேரத்துல நம்ம ரிஜைஸ் பண்றது, அவர் புகழ்றது, அது வந்து ரொம்ப கஷ்டம். பட் தேர் ஹாப்பினஸ் வந்து காடோட அப்படியே ரூட்டடா இருந்திருக்கு. இந்த ரூட்ல இருந்து வர்ற எனர்ஜி மாதிரி இட் வாஸ் சோ ரூட்டட் இன் காட். அந்த ஜாய் வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு இது. அதான் அதனாலதான் அவங்க எல்லாருமே வந்து they have did something great. Man after God's own heart. யாருக்கும் புரியாது, சரி சொல்லுங்க. ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஹாபகுக். சரி, 3 அதிகாரம் தான் இருக்கும். பட் என்ன பண்ணாரு படிச்சிருக்கேன். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறாரு, அவருடைய ஜூடாவோட இதை சிச்சுவேஷனை பார்க்குறாரு. ஃபில் வித் கரப்ஷன், ரொம்ப மோசமான ஸ்டேட்ல இருக்கு. பார்த்து அவருக்கு பயங்கர வருத்தமா இருக்கு. ஆண்டவர்கிட்ட மன்றாரு, ஆண்டவரே இப்படி இருக்கே, நீங்க எதாவது பண்ணுங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்ற போது அவர் இன்னும் பயமுறுத்திடுது. என்னன்னா, நான் பாபிலோனியன்ஸ் அனுப்பி பனிஷ் பண்ண போறேன். அவர் யோசிக்கிறாரு, ஐயோ உங்களோட மோசமான ஆளுக்கு அவங்கள வச்சு பனிஷ் பண்ண போறாரு அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்து பார்த்தோம்னா ஃபியர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி, லைக் எப்போ என்ன ஆகும் அந்த காத்துட்டு இருக்காரு. பயங்கர சேட்னஸ். இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ இதுல மத்தியிலையும் அவர் வந்து அந்த ஹாபுக் அதை எப்படி முடிக்கிறாரு, பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அத்திமரம்னா நம்ம அத்திமரம் சொல்லி விடாம தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் இருக்காருல்ல, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்ட போடுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இன்னைக்கு ரெடியா தான் இருக்கு. ஸோ அதனால தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஃபெய்த். என்ன சொல்றது, we should have. என்ன சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் ஐ வில் என்ன சொல்றது, ரிஜாய்ஸ் இன் யூ. நான் உண்மை தூத்து பாடிட்டு என்ன சொல்றது, நான் ஜாய்ஃபுல்லா இருப்பேன், உண்மை ரிஜாய்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட ஞாபகம் வருது, சும்மா எக்ஸாம்பிளா சொல்லிருக்கேன். பாக்குறவங்க தான் வந்து என்ன எக்ஸாம்பிளா. பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஜாலியா பேசுறோம் எல்லாமே.
கேட்குறவங்க எல்லாமே நல்லா கேட்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையே ஏதோ ஒன்று ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு சில நேரம் தோணும் நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா நம்மளும் நிறைய டைம் நிறைய வீடியோஸ் பார்க்குறப்ப வந்து சில வேர்ட்ஸ் வந்து ஈவன் ஃபன்னோ ஜாலியோ எதாக இருந்தாலும் சில வேர்ட்ஸ் நம்மளை வந்து நம்ம ஒரு கஷ்டத்தில் போகிறப்ப ரிமைண்ட் பண்ணும். யூ ஹவ் டு ரிஜாய்ஸ் இன் த லார்ட், டோன்ட் ட்ரவுன் இன் த டெட் சி மாதிரி ஃபுல்லாக இதாகிடாதீங்க, கமான் ரைஸ் அப். ஆண்டர் பேசணும்னு நினைச்சாருன்னா கழுதை மூலமா கூட பேசலாம். இங்கேயும் ஒரு கழுதை இருக்கு, கொஞ்சம் அழகான கழுதை. நல்ல காமெடி. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், நம்மளாம் இப்போ எக்ஸாம் என்ன சொல்றது, நிறைய நேரம் நம்மளுக்கு எக்ஸாம்னாலே நைட்டு தூக்கம் வராது. அடுத்த நாள் ப்ரெசன்டேஷன் அப்படியே என்னடா பண்றதுன்னு தூக்கம் வராம கிடப்போம். இங்கே ஒருத்தர் இருக்காரு. யாரு? என்னன்னா இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஜேம்ஸ்னு ஒருத்தரை சிவைச்சேதம் பண்ணாங்க. நான் கூட என்ன ஏதோ சொல்ல வரீங்க. சிவைச்சேதம் பண்ணாங்க. இப்போ அடுத்து இவரை கூட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க போட்டு தள்ளுறதுக்கு. ப்ராபபிளி நாளைக்கு காலையிலயோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் பீட்டர் ஜெயிலில். பயங்கரமான ஒரு இது, நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இப்போ அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். தூங்கிட்டேன். இப்போ ஏஞ்சல் என்ட்ரி கொடுக்குறாங்க. கொடுத்து, தம்பி என்னப்பா தூங்கிட்டு இருக்க, வா போலாம், வா 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 வா. என்ன வானத்தின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ சரி. ஸோ ஆமாம், இதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி ஸ்லீப் லைக் எவ்வளோ நடந்தாலும் சரி, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன். வேற லெவல். ஆக்சுவலி அந்த டைம்ல சாக போறேன்னு தெரிஞ்சாலும் தூங்குறாருல பீட்டர். அதுதான் வந்து உண்மையாலே ஒரு ஹாப்பினஸ். நோயிங் தட் ஐ ஹேவ் அ ஃபியூச்சர், நோயிங் தட் ஐ ஹேவ் அ ஹோப், நோயிங் தட் நான் வந்து காட்ஸ் வில் பண்ற வரைக்கும் யாருமே என்னை கொல்ல முடியாது. அது நம்ம இருக்கிறப்ப ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. வந்துட்டு ஏஞ்சல் எழுப்பி விட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போறாரு. அங்கே போனால் எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பிகளா என்ன ஒன்றும் தூங்கலையா? தூங்கலையா? உங்களுக்காக தான் ப்ரேயர் பண்ணி உட்கார்ந்துருங்க. சரி சரி வந்தாச்சுல தூங்குங்க. ஸோ அந்த மாதிரி சரி கேட்குறதுக்கு ஃபன்னாக இருந்தாலும் சரி அவங்க எந்த அளவுக்கு ஃபெய்த்தாக இருந்திருக்காங்க. சி தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டெல் யூ. லைக் ரொம்ப சேலஞ்சிங்கான, ரொம்ப கஷ்டமான, ரொம்ப கொடிய சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் அவங்க சர்க்கம்ஸ்டான்சஸ் எதுவுமே பார்க்கல. ஈவன் ஐ மீன் தே ஹேட் எவ்ரி சான்ஸ் டு கம்ப்ளைண்ட். பிரிசன்ல இருக்கும்போது ஐ திங்க் தட்ஸ் த லாஸ்ட் பிளேஸ் எனிஒன் கேன் சொல்ற வர்ஷிப். பட் ஸ்டில் அவங்க சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருந்தாலும் they chose to be faithful to God. They chose to be happy in the Lord. அவங்க ஆண்டவரோட ஜாயா இருந்து they rejoiced in the Lord. Correct. So they led a very good example for us to follow. I think நம்மளும் வந்து நம்மளுடைய லைஃப்ல அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் மேபி ஃபேஸ் பண்ணலனாலும் பட் ஐ மீன் நம்மளுடைய லெவலுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம். when we face கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. instead of complaining, instead of என்ன சொல்றது blaming God, we should rejoice in the Lord no matter what happens. நிறைய டைம் you might be feeling lonely, ரொம்ப டிஸ்கரேஜாக இருக்கலாம், இல்லை நம்மளெல்லாம் பார்க்க யாருமே இல்லை, நம்மளாம் ரொம்ப ஒரு மாதிரி சோர்வில் இருக்கலாம். என்னடா வாழ்க்கை இதிலே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரே வட்டத்தில் இப்படியே கடன் பிரச்சனை, இப்படியே இது நான் நடக்கிறது நடக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கலாம். பட் ட்ரை டு ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை வரும். பிகாஸ் இன் ஹிஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அதனால் ட்ரை டு ரிஜாய்ஸ். ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ். எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ கஷ்டத்து மத்தியில் இவங்ககிட்ட போகணும், அவங்ககிட்ட போகணும், இவங்களுக்கு கால் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் கேட்கணும், இப்பெல்லாம் நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். ட்ரை திஸ் ஒன்ஸ். ட்ரை டு ரிஜாய்ஸ் இன் ஹிம், இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஹி வில் கிவ் யூ த ஜாய் விச் டிரான்சென்ட்ஸ் ஆல் வரிஸ், எவ்ரிதிங். பயங்கரமாக ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும்.
ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அழுக தோணும், அழுகலாம், கர்த்தர்கிட்ட மன்றாடலாம், தட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். Yes. அது எல்லாமே ஓகே. பட் அதே டைமில் ட்ரை டு ரிஜாய்ஸ் இன் ஹிம். பிகாஸ் ரிஜாய்ஸ் பண்ணுறது மூலமாக, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் நான் கடைசியாக சொல்கிறேன், ரிஜாய்ஸ் பண்ணுறது மூலமாக யூ ஆர் இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி சேயிங் தட் ஐ ரெஸ்பெக்ட் மை காட். ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்கள் படகுல இருக்கிறப்பே நம்ம வந்து ரிஜாய்ஸ் இல்லாமல் ஒரியா இருந்தோம்னா விச் மீன்ஸ் என் கூட இருக்கவர் பவர்ஃபுல்லாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் ட்ரை டு ரிஜாய்ஸ் இன் ஹிம், ஹி வில் பி ஸோ ஹாப்பி அண்ட் தட் ப்ளீஸ் காட். அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். Yes. True joy shines brightest in suffering because it's not rooted in circumstances but in Christ. Amen, 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 amen. அடுத்த ஒரு பாட்காஸ்ட்ல மறுபடியும் சந்திப்போம். Hopefully with by your side. See you guys. Thank you so much for watching. God bless you.